இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நீங்க நம்புற மாதிரி என் புருஷன் கெட்டவனாவே இருந்து அண்ணனோட ஆக்சிடென்ட்டுக்கு அவரே காரணமா இருந்திருந்தாருனா நான் அவரோட சேர்ந்து வாழ்ந்திருப்பேன். அந்த அளவுக்கு சுயநலவாதியானா? அந்த ஆளை கொன்னுட்டு என் அண்ணனுக்கு தங்கச்சியா ஜெயிலுக்கு போயிருப்பா. நீ நினைக்கிற மாதிரி அந்த மனுஷன் கிடையாதுப்பா. அவரோட 25 வருஷம் வாழ்ந்திருக்க. அவர் என் அண்ணனுக்காக உசுர விடுவாரே தவிர பாதகமா யோசிக்க மாட்டாரு. அவர் நம்ம குடும்பத்தை பத்தி பேசாத நாளே இல்ல தெரியுமா? உன்னை கல்யாணம் பண்ணதால அந்த குடும்பத்தோட உறவு விட்டு போயிடுச்சேன்னு எத்தனை நாள் புலம்பிருக்காரு தெரியுமா? என் அம்மாக்கும் சரி என் அண்ணனுக்கும் சரி என் புருஷனை அவ்வளவு பிடிக்கும். அந்த அளவுக்கு அவர் மேல நம்பிக்கை. நாங்க கல்யாணம் பண்ணது கூட பிரச்சனை இல்லப்பா. அதுக்கு மேல இப்படி ஒரு பழி வந்து விழுந்ததுனாலதான் எங்களால திரும்ப சேரவே முடியல. அவர் மேல தப்பு இல்லைன்னு இப்ப என்னால நிரூபிக்க முடியாம போலாம். ஆனா ஒரு நாள் கண்டிப்பா நான் நிரூபிப்பேன். இத பாருங்க, நான் அதை பத்தி எல்லாம் பேச வரல. நீங்க எதுக்காக எனக்கு இப்படி ஒரு விஷயத்தை பண்ணீங்க? நான் பண்ண தப்புக்கு நீங்க எதுக்கு பழிய ஏத்துக்கிட்டு வேலையை விட்டு வந்தீங்க? சாணு கிட்ட ஏன் திட்டு வாங்குனீங்க? தம்பி, செய்யாத தப்புக்கு பழி ஏத்துக்கிறது எனக்கு ஒண்ணு புதுசு இல்லையே. தம்பி, உன்னோட கோவம் வெறுப்பு எல்லாமே எனக்கு புரியுதுப்பா. ஆனா அது தப்புன்னு தெரியறப்ப நீ கண்டிப்பா யோசிக்காம என்ன தேடி வருவ. ஆனா அதை எப்படி நிரூபிக்கிறதுன்னு தான் எங்களுக்கு தெரியல. ஒரு பக்கம் என் புருஷனை என்னைய வரைக்கும் தேடிட்டு இருக்கேன். எங்க இருக்காரு, என்ன பண்றாருன்னு ஒரு தகவலுமே இல்ல. இத்தனை நாள் ஏதோ எங்க அம்மா கூட சேர முடியாம போனாலும் அவங்க பக்கத்துலயாவது வாழ்ந்துட்டு இருந்த. இப்ப அந்த குடுப்பனையும் போச்சு. இது எல்லாத்தையும் சரி பண்றதுக்கு நாங்க நிரபராதின்னு நிரூபிக்கணும். ஏழைங்களுக்கு தெய்வம் தான் சாட்சி சொல்லுன்னு சொல்லுவாங்க. எங்களுக்கும் அந்த தெய்வம் இறங்கி வந்து சாட்சி சொல்ற காலம் வரும்பா. அது வரைக்கும் அத்தைக்காக ஒன்னே ஒண்ணு செய்யக்கண்ணா. சொல்லுங்க. என்கிட்ட எவ்வளவு வேணாலும் கோவப்படு, சண்டை போடு. ஆனா என் பிள்ளைங்க எந்த தப்பும் பண்ணலையே. அதுங்களை ஒதுக்காத. உனக்கு பிடிக்காத அத்தை வயித்துல பிறந்திருந்தாலும் அதுங்களும் இந்த குடும்பத்தோட ரத்தம் தானே சிபி. அவங்கள நீ முன்ன மாதிரி பாக்குறது இல்ல. ஏதோ நீ ஒதுங்கி நிக்கிறேன்னு எனக்கு தோணுது. குறிப்பா தமிழ். அவ என் பொண்ணா பிறந்ததை தவிர வேற எந்த தப்புமே பண்ணல சிபி. அவளை வெறுத்துடாத. அவ ரொம்ப நல்ல பொண்ணுப்பா. அவ வயசுக்கு படக்கூடாத கஷ்டம் எல்லாம் பட்டுட்டா. அவளுக்கு இன்னைக்கு இருக்கிற ஒரே ஆறுதல், நம்பிக்கை எல்லாமே நீ மட்டும்தான். அவளை மட்டும் கைவிட்டுறாதப்பா. சரி, நான் கிளம்புறேன். இசை, பாய். புஷ்பா, பாய்.